வணக்கம் எல்லாரும். லலிதா தேவியோட ஆயிரக்கணக்கான புனித நாமங்கள்ல சிலத பத்தின இந்த ஆழமான விளக்கத்திற்கு உங்கள ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, லலிதா சஹஸ்ரநாமம்ன்றது வெறும் 1000 பேர்கள் கொண்ட ஒரு நூல் மட்டும் இல்ல. அதுல இருக்கிற ஒவ்வொரு திருநாமமும் அந்த தெய்வீக அன்னையோட எல்லையில்லாத குணங்களையும் அவளோட அளப்பரிய சக்திகளையும் வெளிப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த விளக்கத்துல அதோட ஒரு சின்ன பகுதிய பார்த்து அதோட ஆழ்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஆமாங்க, இது 100க்கு 100 உண்மை. ஒவ்வொரு பேருமே ஒரு விலை மதிக்க முடியாத முத்து மாதிரி. வாங்க, அந்த நாமங்களோட அழகிலையும் அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தத்திலையும் நாம முழுசா மூழ்கி போகலாம். சரி, இப்போ நாம 926வது நாமத்திலிருந்து 950வது நாமம் வரைக்குமான அந்த தெய்வீக மாலைக்குள்ள நுழைய போறோம். ஒவ்வொரு நாமத்தையும் அதோட அர்த்தத்தோட சேர்த்து நாம சொல்ல சொல்ல அதிலிருந்து வர்ற அந்த நேர்மறை அதிர்வுகளை நம்மால உணர முடியும். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அனர்க்ய கேவல்ய பததாயினி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, விலை மதிக்கவே முடியாத மோக்ஷ பதவிய நமக்கு அருள்பவள். அடுத்தது ஸ்தூத்ர பிரியா, அதாவது அவளுடைய புகழை பாடும் துதிகள்ல ரொம்ப பிரியம் கொண்டவள். அப்புறம் ஸ்துதிமதி, எல்லா புகழ்ச்சிகளுக்கும் உண்மையான பொருள் அவதான்னு சொல்ற நாமம் இது. அடுத்ததா ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா, வேதங்கள்லயே கொண்டாடப்படுற பெருமைக்கு சொந்தக்காரியானவள். கடைசியா மனஸ்வினி, தன்னுடைய சிறந்த மனதுக்காகவே ரொம்பவும் அறியப்பட்டவள். தொடர்ந்து அன்னையோட அடுத்த திருநாமங்களை பார்க்கலாம். மானவதி, அதாவது ரொம்ப உயர்ந்த மனசும் பெரும் புகழும் கொண்டவள். மகேஷி, நம்ம மகேஸ்வரனான சிவனோட மனைவி. மங்களாக்கிருதி, பார்த்தாலே மங்களம் போங்கிற ஒரு வடிவத்தை உடையவள். விஸ்வமாதா, இந்த முழு பிரபஞ்சத்துக்கே தாய் அவதான். ஜகதாத்ரி, இந்த உலகத்தையே தாங்கி காத்து வளர்க்கிறவளும் அவதான். அவளோட பெருமைகளை இன்னும் அழகா விவரிக்கிற நாமங்கள் இதோ. விஷாலாக்ஷி, விசாலமான அகன்ற கண்களையுடையவள். விராகினி, எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றில்லாம இருக்கிறவள். பிரகல்பா, அபாரமான திறமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவள். பரமோதாரா, ரொம்பவே தாராள மனக்காண்மை கொண்டவள், கருணையுள்ளம் கொண்டவள். பராமோதா, எப்போதுமே உச்சக்கட்ட ஆனந்தத்துல திளைத்திருப்பவள். அடுத்ததா நம்ம பார்க்க போறது மனோமயி, நம்ம மனசோட வடிவமாவே இருக்கிறவள். வியோமகேஷி, வான்வெளியே தன்னோட கூந்தலா வச்சிருக்கிறவள். என்ன ஒரு கற்பனை பாருங்க. விமானஸ்தா, தன்னோட தெய்வீக விமானத்துல அமர்ந்திருப்பவள். வஜ்ரீனி, வஜ்ராயுதத்தை கையில ஏந்தியிருப்பவள். கடைசியா வாமகேஸ்வரி, வாமகேஸ்வர தந்திரத்தோட தலைமை தெய்வமா விளங்குபவள். நாம இன்னைக்கு பாக்குற நாமங்களோட கடைசி தொகுப்பு இதுதாங்க. பஞ்ச யக்ஞ பிரியா, அதாவது 5 வகையான யாகங்கள்ல பிரியம் கொண்டவள். பஞ்ச பிரேதமஞ்சாதி ஷாயினி, 5 பிரேதங்களாலான மஞ்சத்துல சாய்ந்திருப்பவள். இது ரொம்ப ஆழமான தத்துவார்த்தமான ஒரு நாமம். பஞ்சமீ, 5வதாக இருப்பவள். பஞ்சபூதேஷி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்ற பஞ்சபூதங்களுக்கும் தேவதையா இருக்கிறவள். பஞ்ச சங்கியோபச்சாரிணி, 5 வகையான பொருட்களைக் கொண்டு வழிபடப்படுபவள். இப்போ இந்த நாமங்களெல்லாம் நாம உச்சரிச்சது மூலமா நமக்கு கிடைச்ச அந்த தெய்வீக ஞானத்தை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாமா? பாத்தீங்களா, இந்த நாமங்கள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இதுல ஒவ்வொன்னுமே ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வு. நம்மள அந்த பரம்பொருளோட, அந்த அன்னையோட எல்லையில்லாத கருணையோடையும் மங்களகரமான குணத்தோடையும் இனிக்கிற ஒரு பாலம் மாதிரி. இத நாம சொல்லும்போது அந்த தெய்வீக சக்தியோட நாம நேரடியா தொடர்பு கொள்றோம். இந்த தெய்வீக அனுபவத்தை உங்ககிட்ட கொண்டு வர்றது ஞானகோஷ். ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க சனாதன தர்மத்தோட பொக்கிஷங்களை ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, பெங்காலின்னு பல மொழிகள்ல நாங்க பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகளும் சீக்கிரமே வர இருக்கு. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத ஞானத்தை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுதான் எங்களோட நோக்கம். எங்களோட இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி பதிவுகள் உங்களை வந்து சேரும். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காள மகான்கள், ஆதிசங்கரோட தெய்வீக கதைன்னு பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மங்கிற இந்த ஒளிய இன்னும் பிரகாசமா எரிய வைப்போம். நன்றி.